வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளுடைய இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டோட அந்த ஒரு ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி ப்ரீ மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை வந்து சுப்மன் கில் தான் அட்டன் பண்ணார். பட் டீமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் ரூமில் ரோஹித் சர்மா ஒரு மிகப்பெரிய ஸ்பீச் அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு. அதில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா 5 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத ஹெவியாக பேசியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு பாயிண்டில் வந்து எப்படி ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணணும், நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஃபைனல்ஸ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும். பட் ஆனால் ஃபைனல்ஸில் நம்ம வந்து காமாக அண்டர் ப்ரெஷரில் இருந்தால் மட்டும்தான் ஸோ ஃபைனல்ஸாக நம்ம வின் பண்ண முடியும். நம்மளோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதுல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ரிசல்ட்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. ப்ராசஸில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணோம்னாலே ரிசல்ட் நமக்கு பாசிட்டிவாக கிடைக்கும்னு சொல்லியிருந்தார். ஸோ அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா பிக் ஸ்டேஜை என்ஜாய் பண்ண பழகிக்கோங்க. ஸோ உங்களுடைய நர்வஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கணுமே தவிர நர்வஸ் அப்படிங்கிறது உங்களை வந்துட்டு டேக் ஓவர் பண்ணக்கூடாது. இது வரைக்கும் நம்ம வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அதே வந்து நம்ம மறுபடியும் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கணும். அதுதான் நம்மளோட மைண்ட் செட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து கேம் பிளான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ டோட்டலி வந்துட்டு கேம் பிளானை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்ட்ரென்த்தில் நம்ம வந்து ஸ்டிக் ஆன் ஆகிருக்கணும். நம்மளோட பவுலிங் அட்டாக் உண்மையிலே செமையாக இருக்குது, பேட்டிங் டெப்த்தும் செம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதுதான் நம்மளுடைய அந்த ஒரு மிகப்பெரிய கேம் பிளான். ஸோ பிச் கண்டிஷன்ஸ் ஆக்சஸ் பண்ணி ஏர்லியாக பிச்சுக்கு வந்து நம்ம அடாப்ட் ஆகணும். அதுதான் மெயினு. ஏர்லியாக எந்த ஒரு டீம் நம்மளோட பிச்சுக்கு வந்து அந்த கண்டிஷன்ஸுக்கு அடாப்ட் ஆகுதோ அவங்க தான் மேட்சஸை வின் பண்ண முடியும். அப்போசிஷனை வந்துட்டு நம்மளோட கேம் என்ன அப்படிங்கிறத டிக்டேட் பண்ணவே விட்டுறக்கூடாது. ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராங் பார்ட்னர்ஷிப்பை பேட்டிங்கில் போடுறது அப்படிங்கிறது நம்மளோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கேம் பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு ஸ்பெசிஃபிக் ரோலோட கிளாரிட்டி வேணும். எல்லாத்துக்குமே உங்களோட ரோல் என்ன அப்படிங்கிறத ஆஸ் அ கேப்டனாக இங்கே நான் சொல்லியிருக்கிறேன். அதை ஓவர் திங்க் பண்ணாமல் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணாலே ஸோ நமக்கு பாதி விஷயம் முடிஞ்ச மாதிரி. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லைனை வந்துட்டு டைட்டாக வைங்க. ஸோ அதே நேரம் ஏர்லி விக்கெட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவங்கள வந்துட்டு டிரைவர் சீட்டில் போடாமல் பேக் ஃபுட்லேயே வச்சுருக்கணும். அவங்க ப்ரெஷருக்குள்ளேயே வச்சுருந்தாலே பாதி மேட்ச் நம்ம கைக்கு வந்த மாதிரி. ஃபீல்டிங் கண்டிப்பாக வந்துட்டு ஃபைனல்ஸை வின் பண்ணும். பேட்டிங் பவுலிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ ஃபீல்டிங்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஃபைனல்ஸ்க்கு ஷார்ப்பாக இருக்கணும். ஃபீல்டிங்கில் நம்மளோட ஃபீல்டிங் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இந்த ஃபைனல்ஸில் கண்டிப்பாக அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். மிஸ்ஃபீல்ட்ஸை தவிர்த்து நிறைய ரன் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணோம்னாலே நம்மளோட ஃபீல்டிங் ஒரு ஷார்ப் எக்ஸ்பிளஸ்க்குள்ளே வரும். ஃபீல்டிங்கும் ஃபைனல்ஸை வின் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் ஃபைனல்ஸை பற்றி லேர்ன் பண்ணிக்கிறது. அது என்ன பாஸ்ட் ஃபைனல்ஸ் அப்படின்னா, ஸோ பாஸ்ட் டோர்னமெண்ட்ஸில் நம்ம நிறைய ஃபைனல்ஸ் ப்ளே பண்ணியிருக்கிறோம். அதில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து நமக்கு நிறையா காஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அதை இந்த கேமில் நம்ம பண்ணக்கூடாது. டிசிப்ளினாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா சான்ஸையுமே கிராப் பண்ணிக்கணும். நமக்கு என்னென்ன வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பாக இருந்ததோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பயன்படுத்தணும். 2017 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில தப்பு பண்ணோம். அந்த தப்பை இந்த தடவை பண்ணவே கூடாது. அந்த மிஸ்டேக்ஸை பண்ணக்கூடாது. ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடணும், ஸ்மார்ட்டாக இருக்கணும். அதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஸோ பாஸ்ட் ஃபைனல்ஸ் இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மோட்டிவேஷனல் புஷ்ஷும் கொடுத்துருக்குறாரு. ஸோ இது வரைக்கும் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம செகண்டாக முடிக்கிறதுக்காக வரல. நம்ம வந்துட்டு ஃபைனல்ஸை வின் பண்ணி அந்த ட்ராஃபியை ஹோமுக்கு எடுத்துகிட்டு போகணும், ஃபேன்ஸுக்கு எடுத்துகிட்டு போகணும். அதுக்காக தான் வந்திருக்கோம். இது நம்மளோட மொமெண்ட், ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணி ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு மொமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணணும். ஸோ நம்ம நாளைக்கு வந்து என்ஜாய் பண்ணணுமே தவிர அந்த இடத்துல வந்துட்டு நம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹோல் வேர்ல்டே வந்துட்டு இந்த ஒரு மொமெண்ட்டை பார்த்துட்ருக்கு. ஏன்னா நியூசிலாண்டுக்கு எகென்ஸ்டாக ஐசிசி ஃபைனல்ஸில் டீம் இந்தியா வின் பண்ணதே கிடையாது ஃபைனல்ஸில் அப்படின்னு சொல்லி இந்த ஹோல் வேர்ல்டே நம்மளை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த ஹோல் வேர்ல்டு நம்மளை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மொமெண்ட்டை நம்ம ஓன் பண்ண நினைக்கிறோம். எமோஷன்ஸ் நம்ம வேறு லெவலில் வந்துட்டு இருக்குது. நம்ம